Hello students, 12th standard business max exercise 7.1 question number 16. Mean and standard deviation கொடுத்திருக்காங்க. Mean and deviation of binomial distribution கொடுத்திருக்காங்க. binomial distribution கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. mean எவ்வளவு அப்படினு சம்ல கொடுத்திருக்காங்க. mean is 5 and standard deviation is 2. ரெண்டுமே சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ரூட் ஆஃப் என்பிக்யூ, அதுதான் 2. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த பக்கம் ரூட்டு கேன்சல் ஆகிடும், அந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணோம்னா 4ன்னு வந்துடும். என்பிக்யூ வேல்யூ 4. மீன் அப்படிங்கிறதுக்கு என்பின்னு நம்ம சொல்லுவோம். என்பி ஈக்குவல் டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க 5. இப்போ இந்த இடத்துல என்பி அப்படிங்கிறதுக்கு பதிலாக 5, இந்த q அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு 4. 5q ஈக்குவல் டு 4. q ஈக்குவல் டு 4. இந்த 5 அந்த பக்கம் போனால் டினாமினேட்டரில் வரும். q வேல்யூ தெரியும் நமக்கு. ஆல்ரெடி p + q ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இது ஒரு ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. PQ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 1 வரும். P வேல்யூ தெரியாது, ஆனால் Q வேல்யூ தெரியும். எவ்வளவு? 4/5 ஈக்குவல் டு 1. இதுலேருந்து நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா Pயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 4/5 அந்த பக்கம் போனால் -4/5. 1 - 4/5. 1ல் லெஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்சிஎம் முதல்ல 5 எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 5 × 1 5 - 4. 5 - 4/5. Therefore P is equal to 5 - 4 1. 1/5. P வேல்யூ தெரியும், ஆல்ரெடி Q வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட் இந்த NP ஈக்குவல் டு 5ன்னு இருக்கு இல்லையா, இதில் n அப்படியே இருக்கட்டும், Pக்கு பதிலாக 1/5ன்னு இருக்குல்ல, அதை எழுதிக்கிறோம். 1/5 ஈக்குவல் டு 5. அப்போ என்ன ஆகுது? n ஈக்குவல் டு இந்த 5ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 5 × 5 25. அப்போ n வேல்யூ நமக்கு தெரியும். Therefore the binomial distribution தானே கேட்டிருக்காங்க, is P of x is equal to x is equal to NCX P power x Q power n minus xங்கிறது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் அந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணும். nக்கு பதிலாக 25 C x, Pக்கு பதிலாக 1/5 பவர் x, Qக்கு பதிலாக 4/5 பவர் 25 - x. 25 - x. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.